இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்காக எவ்வளவு போராடியவர் இருக்கிறார்கள், உழைத்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட தியாக பட்டமே கிடையாது. பல கட்சிக்கு போயிட்டு வந்தவருக்கு தான் தியாக பட்டம். ஏன்னா அவர் பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அதிகமாக கவனிச்சிருப்பார் போல் இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் செந்தில் பாலாஜி பற்றி பேசினார். அதை இப்போ ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இதை தெளிவுபடுத்துகிறேன். போட்டுவிடும். இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாற்றினப்போ இவரை மட்டும் மாற்ற மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாற்றி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர்லாம் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க, டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி, ஜிஎஸ்பி கருவி. அந்த கருவியில ஊழல் நடந்திருக்கிற சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தோடு எடுத்து பேசினேன். இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது. அது மட்டும் இல்ல, பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. அது மட்டுமா, அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக பணம் கட்டக்கூடிய எந்த மாவட்டம் கேட்டீங்கன்னா இந்த கரூர் மாவட்டம் தான் அதிகமான அளவுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்கு கேபிள் டிவியை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சேனல் எல்லாம் செந்தில் பாலாஜியுடைய பினாமி பெயரில் தான் இருக்கு. ஆக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் அவரே கொடுத்த வாக்குமூலம். இப்பொழுது அப்படிப்பட்டவருக்கு தியாகம் என்று சொல்றார் ஒரு முதலமைச்சர். எவ்வளவு வெட்கக்கேடான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது எவ்வளவு குற்றச்சாட்டை பதிவு வைத்திருக்கின்றார். அவரே ஆதாரத்தோடு சொன்னேன்னு சொல்றார். ஆக அவருடைய தம்பி பற்றி சொல்லுகிறார். ஆக திரு ஸ்டாலின் அவர்கள் மூத்த அமைச்சர்களெல்லாம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஜூனியர் அமைச்சராக வேறு கட்சியிலிருந்து ஒருவருக்கு இவ்வளவு சலுகைகள் கொடுப்பது ஏன், இவ்வளவு வாழ்த்துக்கள் சொல்வது ஏன்? இதில் தான் பெரிய சந்தேகம் மக்களுக்கு ஏற்படுகின்றது. சுமார் 471 நாட்கள் சிறையில் இருந்து உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கின்றது. இந்த ஜாமீனிலே முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து வெளியில் வந்திருக்கின்றார். திரு செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைத்தவுடன் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு செய்தி வெளியிட்டிருக்கின்றார். அந்த செய்தியிலே ஆருயிர் சகோதரர் வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் பிணை கிடைத்திருக்கு என்பதாகவும், இரண்டாவது அவரை வருக வருக என்று வரவேற்றும்
அதோடு உன் தியாகம் பெரியது, உறுதி அதனினும் பெரியது என்றார். தியாகம் என்ற சொல்லுக்கே மரியாதை இல்லாத போச்சு. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஒருத்தர் வெளியிலே வருகிறார் என்று சொன்னால், ஒரு நாட்டுடைய முதலமைச்சரே தியாகம் என்று பாராட்டி என்று சொன்னால், தியாகத்தினுடைய மதிப்பு மரியாதையே போய்விட்டது. தியாகம் என்று சொன்னால், இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு உயிர் நீத்த அந்த மாமனிதருக்கு தான் தியாகம் என்ற சொல் பொருந்தும். அப்படிப்பட்ட சொல்லை ஊழலால் கைது செய்யப்பட்டு, ஊழல் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளிவந்ததற்கு அதை அந்த தியாகம் என்ற சொல்லை பயன்படுத்துவது வெட்கக்கேடான் என்பதுதான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அமைச்சராக்கினா மக்கள் பார்த்துக்குவாங்க. மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் முடிவு தான் இறுதியானது. மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆட்சியும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியுடைய நிலைமையை மக்கள் எப்படியெல்லாம் ஆட்சி நடக்கிறது என்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வுகள். அப்படிப்பட்ட மக்கள் இப்படி ஊழல் செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்தவர்களுக்கு இன்றைக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தால் அவர்கள் தேர்தல் நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள். அது அவர்களை தான் போய் இன்னைக்கு கேட்க வேணும். அப்படிப்பட்ட பெரியவர் அவர். சொல்லுங்க பார்க்கலாம், அந்த கட்சியில் எவ்வளவு சீனியர் இருக்கிறாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்காக எவ்வளவு போராடியவர் இருக்கிறார், உழைத்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட தியாகப்பட்டமே கிடையாது. பல கட்சிக்கு போயிட்டு வந்தவருக்கு தான் தியாகப்பட்டம். ஏன்னா அவர் பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அதிகமாக கவனிச்சிருப்பார் போல் இருக்குது மேல் மட்டத்தை. அதனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய வரவேற்புலாம் இருப்பதாக மக்கள் பேசிக்கொள்கிறாங்க. அந்த இது நீங்கள் கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியாத கேள்வி. தொடர்பு இருக்குதா இல்லையா என்பது எப்படி சொல்ல முடியும்? அது நீதிமன்றம், அது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்துக்கும் இதுக்கும் இவர்கள் நீங்கள் கேட்குற கேள்விக்கும் சம்மதம் இல்லை. உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு நடைபெற்ற காவல்துறை வைக்கின்ற பொறுப்பு யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்குது. அவரே தியாகம் படைச்சவருங்கிறார், அவரே வருங்கிறார். அப்படி இந்த 7 நிபந்தனைகளை திரு பாலாஜி அவர்கள் மீறுகின்ற பொழுது நடவடிக்கை எடுப்பாங்களா? எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? இதான் முதலமைச்சர் ஏற்கனவே தியாகம்னு சொல்லிட்டாரு. ஆக அவர் ஒரு பொறுப்புக்கு வந்தால் வர்றாங்களா இல்லையாங்கன்னு நமக்கு தெரியாது. முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் மேதக ஆளுநர் திரு பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைத்தால் அவர் பதவியில் இருக்கின்ற பொழுது வாரத்திற்கு 2 நாள், திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை என்று கருதுகிறேன், நேரடியாக அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு சென்று கையொப்பமிட வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமை என்று அந்த விசாரணைக்கு அழைக்கப்படும் போது செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு அமைச்சர் பொறுப்பேற்றுகின்ற பொழுது எப்படி காவல்துறை அவர்களை கையாள முடியும்? அவர் ஏதாவது நிபந்தனைக்கு மீறினால் தமிழ்நாடு காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்குமா? எடுக்காது. ஏன்னா முதலமைச்சரே அவருக்கு வரவேற்கிறாரு, முதலமைச்சரே தியாகம் என்று சொல்றாரு. அப்படி முதலமைச்சர் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை ஒரு அமைச்சர் பொறுப்பு வந்த பிறகு, அதிகாரம் வந்த பிறகு எப்படி இந்த நிபந்தனையை கடைபிடிப்பா என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம்.